டாக்டர், எங்க அம்மாவுக்கு வந்துட்டு 85 வயசு. கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நுரையீரல்ல கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வயசுல ட்ரீட் பண்ணணுமா? இல்ல ட்ரீட் பண்ண வேணாமா? அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஏஜும் ஒரு ஃபேக்டர் தான். பட் ஏஜ் மட்டுமே ஒரு ஃபேக்டர் இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், ஏஜ் இஸ் அ நம்பர் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் அதுதான் இம்பார்ட்டண்ட். பேஷண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன? வெயிட் என்ன? நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டாலரேட் பண்ணுவாங்களா? இதை வச்சு தான் டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. 70 வயசு 80 வயசு இருப்பாங்க, நல்ல ஃபிட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் 45 50 வயசுலேயே ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் மட்டும் இல்லை, பட் ஏஜ் ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, இப்போ அவங்களுக்கு 85 வயசு லங் கேன்சர். இப்போது நம்ம ஸ்டேஜிங் ஒர்க் அவுட் பார்க்கணும். என்ன டைப் ஆஃப் கேன்சருங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தாச்சு, அடினோகார்சினோமா ஸ்டேஜ் 4. இப்போது அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்களா, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ், இல்லை படுத்த படுக்கையே இருக்காங்களா, இந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்னு இருக்குது. இப்போது ஸ்டேஜ் 4 அடினோகார்சினோமா லங்கில் இருக்குது, 85 வயசு, பட் நடவடையே இருக்கிறாங்க, டாய்லெட் பாத்ரூம் போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க. இப்போது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ்க்கும் ஏஜுக்கும் அந்த அடினோகார்சினோமாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இவங்களுக்கு நம்ம வந்து கீமோ ரேடியேஷன் இப்படி கம்பைன் பண்ணி பண்ண முடியாது. இப்போ பரவி இருக்குது, கீமோதெரப்பி ஃபுல் டோஸ் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி யோசிக்கணும்? ஏதாவது ஒரு டார்கெட் பாசிட்டிவாக இருக்கா, இல்லை இம்யூனோதெரப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி. இந்த மாரி தான் அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ 40 வயசில் ஒருத்தவங்களுக்கு அடினோகார்சினோமா ஸ்டேஜ் 4, அவங்களையும் வச்சுட்டு அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும், 6 சைக்கிள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதை அசஸ் பண்ணணும், இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கும்ல. இதே மாதிரி தான் 85 வயசில் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. இப்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் நடந்து போனாங்க, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எடுத்து பார்த்தோம், கேன்சர் மாரி இருக்குன்னாங்க, ஃபுல் டெஸ்ட்டு எடுத்து முடிச்சிட்டோம், ஸ்டேஜ் 4ன்னு தெரியுது, ப்ரெஷ்ஷில் கட்டி இருந்துச்சு, பரவிடுச்சு, ஸ்டேஜ் 4, படுத்த படுக்கையே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு போயிட்டு நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஸ்டேஜ் 4க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? இப்போ புக்கிலலாம் ஸ்டேஜ் 4 இதெல்லாம் அந்தமாரி தான் இருக்கும். டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகுமா? அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை டாலரேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா? இல்லை அவங்களுக்கான தேவை என்ன? இப்போ 85 வயசில் அவங்களுக்கான தேவை என்ன? காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல், சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இல்லாமல் இருக்கிற லைஃப்பில் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ 85 இயர்ஸ் ஸ்டேஜ் 4ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃபாக தான் இருக்க முடியுமே தவிர புக்கில் போட்டிருக்க மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த பேஷண்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும், இதுமாரி பார்த்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் பிரெயினுக்கு பரவிருச்சு, இதாகிருச்சு, படுத்த படுக்கையாக இருக்காங்க, அந்த மாதிரி டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணான்னு முடிவு பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபிட்ஸ் வந்துச்சு, கூப்பிட்டு வந்தோம், பிரெயினில் ஒரு லீஷன் இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம், பார்த்தா வந்துட்டு லங்ஸில் இருக்குது, போனில் இருக்குது, லிவரில் இருக்குது, கை கால்லாம் வீங்கியிருக்கு, இப்படி இருக்காங்க சார். அவங்க யூரின் போகிறதுக்கு நம்ம ஏஞ்சி உட்கார வைக்கணும், யூரின் போகிறது கூட சரியாக தெரில, யூரின் போகிறதுக்கு டியூப் போட்டிருக்கோம். இவங்களுக்கு போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸாக நிறைய இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்தமாரி ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும்? இப்போ நமக்கான தேவை என்ன? குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது, அப்படி ப்ரொசீட் பண்ணால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிசீஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கேரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு கொடுங்க, இப்படி சாப்பாடு கொடுங்க, இப்படி பண்ணிக்கோங்க, இந்த மருந்து கொடுங்க, ஸோ தட் அவங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வித் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட இருப்பாங்க. இதுதான் ஒரு டாக்டரோட அட்வைஸாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் 4னா இதுதான் ட்ரீட்மெண்ட், ஸ்டேஜ் 4னா இப்படி தான் இருக்கும், ஸ்டேஜ் 4ஆ இந்தந்த ட்ரீட்மெண்ட் இப்படிங்கிற மாரி காமன் கிடையாது. ஏஜ் ஒரு ஃபேக்டர், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் ஒரு ஃபேக்டர், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், இதை வச்சு தான் டிசிஷன் எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் வெறும் ரிப்போர்ட்ஸ்
படித்து மட்டும் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வெறும் இந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புகிறீங்க, ஓகேவா, படிக்கிறேன். 85 இயர்ஸ் ஓல்டு, ஓகே, லிவர் லீஷன், லங் லீஷன் இருக்குது, லங்ஸில் பெருசாக இருக்குது, ஓகே, என்னங்க பண்ணலாம், இது கீமோதெரப்பி கொடுக்கலாம், இந்த டெஸ்ட் எடுத்தால் இம்யூனோதெரப்பி கொடுக்கலாம், இந்த டெஸ்ட் எடுத்தால் டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கலாம், ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா இங்கே ரேடியேஷன் கொடுக்கலாம், இப்படின்னு நான் நிறைய ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். பேஷண்ட்டை பார்த்தா இதில் என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு பேஷண்ட்டை பார்த்து எக்ஸாமின் பண்ணி அவங்க ரிப்போர்ட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் டிசிஷன் தான் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கரெக்டான டிசிஷன். நான் சொன்ன ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணுறதே கேன்சரில் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு வந்துட்டு பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர்னு சொல்லுவாங்க. பெயின்லெஸ் தெரப்பியாக அவங்க பெயின் இருக்கா, பெயின் இல்லாமல், ப்ளீடிங் வருதா, ப்ளீடிங் வராமல், இப்படி வச்சு பார்த்துக்கிறதே மூச்சோட கஷ்டமாக இருக்கா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், ட்ரெக்கியாஸ்டமி பண்ணலாமா, இல்லை இன்ஜெக்ஷன் போடலாமா, டேப்லெட் கொடுக்கலாமா, சீஜர் வருதா, அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, இப்படி அவங்கள வச்சு பார்த்துக்கிறதே குட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான்.